செய்திகள் தொடர்கின்றன. கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள லண்டன் மாநகரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். லண்டனில் அண்மையில் ஏற்பட்ட கடும் கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இதை கண்டித்து பர்மிங்காம் நகரில் நேற்று அமைதியை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பர்மிங்காம் நகர பிஷப் டேவிட் உர்க்வாட் உள்ளிட்ட மத குருமார்களும் உள்ளூர் ஆன்மீக தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர். This is a gathering of all the people of Birmingham. We're united and we're one city, one voice for peace. We've had a very difficult week across the city. We've had riots, we've had vandalism, we've had tragic deaths. But here on this Sunday, after a peaceful night, we've come together of all generations, all faiths, all backgrounds in order to celebrate our unity. ஜப்பானில் 2ஆம் உலகப் போர் நடந்து 66 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு டோக்கியோவில் உள்ள போர் நினைவு சின்னத்தை பார்க்க பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நாடு பலத்த சேதமடைந்தது. அமெரிக்காவின் விமானம் அணுகுண்டு வீசியதில் ஜப்பானின் முக்கிய நகரங்களான கிரோசிமா, நாகசாகி ஆகியவை தரைமட்டமானது. இந்த போர் ஏற்படுத்திய அழிவை நினைவுகூரும் வகையிலும் அந்த நாடு அந்நிய சுதந்திரம் அடைந்ததை குறிக்கும் வகையிலும் யசுகுனி என்ற சிலையை டோக்கியோ நகரில் ஜப்பான் அரசு நிறுவியுள்ளது. இந்த நினைவிடத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று ஜப்பானிய மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு தங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றனர். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2.5 லட்சம் பேர் வரை அங்கு திரண்டு பிரார்த்தனையில் பங்கேற்றனர். 今日本がねこのように繁栄しているっていうことを感謝したいです。で、震災で亡くなった方たち、ここにはお祭りはされてませんけども、見守っていていただきたいなっていう気持ちでお参りさせていただきました。மீண்டும் முக்கிய செய்திகள். நாட்டில் ஊழலை ஒழிக்க வலுவான லோக்பால் மசோதா அமைய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தேசிய கொடியேற்றி வைத்து சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். உண்ணாவிரத போராட்டத்திற்கு டெல்லி போலீசார் அனுமதி மறுத்துள்ள நிலையில் காந்தி சமாதி அமைந்துள்ள ராஜ்காட்டில் அண்ணா ஹசாரே திடீரென்று இன்று மாலை பிரார்த்தனையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியினால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என்று சுதந்திர தின விழாவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.